ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வெறும் 10 நிமிஷத்துல முட்டை, மைதா, பேக்கிங் பவுடர், வெண்ணெய் எதுவுமே சேர்க்காம ரொம்ப ஈஸியா கடாயில பிஸ்கெட்டை வச்சு எப்படி கேக் பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேக் பண்றதுக்காக நான் 10 ரூபாய் கட்டு ஹாப்பி பிஸ்கெட் வந்து 2 கட் எடுத்திருக்கேன். எந்த சாக்லேட் பிஸ்கெட் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். இந்த கேக் பண்றது ரொம்ப ஈஸி. மற்ற கேக் மாதிரி ரொம்ப டைம் எல்லாம் எடுத்துக்காது. வெறும் 10 நிமிஷத்துல நம்ம ஈஸியா குயிக்கா கேக் பண்ணி முடிச்சிடலாம். பாருங்க, இந்த பிஸ்கட்டை வந்து சின்ன சின்னதா உடைச்சு மிக்சியில போட்டு பவுடர் பண்ணி எடுக்க போறோம். இப்போ 3 ஸ்பூன் வந்துட்டு சுகர் சேர்த்துக்கலாம். இனிப்பு வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம், அப்படி வேண்டாதவங்க விட்டுறலாம். பாருங்க, இப்ப பவுடர் பண்ணியாச்சு பிஸ்கட்டை. இப்போ ஒரு பாத்திரத்துல போட்டுடலாம் பவுடர் பண்ண பிஸ்கட்டை. அடுத்ததா சோடா உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கோம், அதையும் ஊத்தியாச்சு. காய்ச்சின பால் வந்து 1 டம்ளர் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். இப்ப பால் வந்து கொஞ்சமா ஊத்தி இத வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கெட்டியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது. அளவான பால் ஊத்தி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கட்டி எதுவும் இல்லாம ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த கேக் செய்யறதுக்கு வந்து டைம் வந்து கொஞ்ச நேரத்துல ஈஸியாவே நம்ம பண்ணிடலாம். ஒரு 7ல இருந்து 8 நிமிஷம் வரைக்கும் வெந்தா போதும், சீக்கிரம் நம்ம கேக் ரெடி ஆயிடும். பாருங்க, இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப ஒரு கடாயில இந்த மாதிரி நெய் வந்து ஃபுல்லா தடவி விட்டுறணும். ஓரத்துல எல்லாமே வந்துட்டு நெய் நம்ம நல்லா தடவிக்கலாம். இப்ப நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறத எடுத்து ஊத்திடலாம். ஊத்திட்டு இந்த மாதிரி குலுக்கி விட்டுறலாம். மேலால வந்துட்டு முந்திரி, திராட்சை, நிலக்கடலை இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா மேல போட்டுக்கலாம். பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. இப்ப வந்து நம்ம அடுப்பை வந்துட்டு சிம்ல தான் வைக்கணும். இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 7ல இருந்து 8 நிமிஷத்துக்குள்ள நமக்கு இது வெந்துடும். பாருங்க, இப்பவே நான் வெந்துருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் வெந்தா போதும். வெந்துருச்சான்னு பாக்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம குத்தி பார்த்துடலாம். ஒட்டி வரலாம். இப்ப நல்லா வெந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஓரத்துல வந்து இந்த மாதிரி கத்தி வச்சு எடுத்து விட்டுடலாம். பாருங்க, இப்ப ரொம்ப அழகா நமக்கு சூப்பரான கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த கேக் வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். இப்ப வந்து நம்ம கட் பண்ணி பார்த்துடலாம். ரொம்ப குறைவான நேரத்துல ரொம்ப குறைவான செலவுல நமக்கு ரொம்ப சூப்பரான கேக் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, ரொம்ப பஃபியா வந்திருக்கு.
இப்போ கட் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு. இப்போ ரொம்ப சூப்பரான சாக்லேட் கேக் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். வாவ், வேற லெவல்ல வந்திருக்கு. இதை நீங்க எல்லாருமே மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.